ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து நான் போட்டுட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் அவசரமாக கிளம்புனீங்க, அதனால் எங்களுக்கு தெரியலக்கா, கொஞ்சம் பொறுமையாக கிளம்புங்க, அப்புறமேட்டுக்கு வந்து சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீல்ஸ்க்கு வந்து சிம்பிளாக தான் எல்லாருமே கிளம்புவோம். ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம், மேக்கப்பு வாய் வளருது. ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். சரி, அதை வந்து ஒரு வ்ளாகாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு முடிவு. அதனால் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு இருக்கும்போது சரின்ட்டு அப்படியே வ்ளாகாக எடுத்துட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் மேக்கப், இதுவே நல்லா தான் இருக்கும். சுத்தமாக பார்த்திங்கன்னா மேக்கப் பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, கெட் ரெடி எப்படி வந்து நான் கிளம்பிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு நான் இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஹேர் வாஷ் பண்ணி இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அப்படி திடீர்னு ஞாபகம் வரும், சரி வீடியோ எடுத்துடலான்னு சொல்லி இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணி இப்போ தான் எப்படி துண்டே அவுத்து விட்டேன். இன்னும் நான் வந்து ஃபேஸில் வந்து எதுவுமே போடல, உங்களுக்கே பார்த்தா தெரியும், எதுவுமே பார்த்திங்கன்னா ஃபேஸில் இல்லை. இப்போ நான் வந்து ரீல்ஸுக்கு எப்படி கிளம்புறேன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வ்ளாக் அளவுக்கு லென்த் வருமானு தெரியல, ஆனால் வரும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா போன வீடியோவிலே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பீடாக இங்கே கிளம்புனது எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிங்க. ஆனால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சரி, இதுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுக்கிறேன். அதே தான் பாண்ட்ஸ் மாய்ஸ்சர் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஃபேன் வேறு இல்லாமல் வெக்கையாக இருக்குது. ஐயோ, இந்த வெயில் வந்தது போதும் முடியல சுத்தமாக என்னால். அம்மா குளிச்சுட்டு வந்தும் அப்படிங்க வேர்த்து ஊற்றுது, அப்படி வெக்கையாக இருக்குது, என்ன பண்ணுறது பார்த்துக்கோங்க. இன்னும் ஒன்றுமே போடல, இருங்க தொடச்சிக்கிட்டா. ரொம்ப வேர்க்குது. பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து இப்போ எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சர் தான். இதுதான் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆஃப் ஆயிடுச்சா சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நல்லா நான் எப்போதுமே வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாய்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையுமே. அதே தான் இதுக்கும், இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து போடுங்க. இதுதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். நல்லா உக்காந்துருச்சுன்னா நம்ம மேக்கப் வந்து நல்லா பிடிச்சிக்கும், க்ரிப்பாக. நீங்களே விடுன்னு சொன்னாலும் உங்களை விடாது. அப்படி இப்போ தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம், சரி ரொம்ப நாள் ஆச்சா, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கேன். சரி, அதை ஒரு வ்ளாக் எடுத்துடல கிளம்புறேன். ஏன்னா போன வாட்டி கேட்டிங்களா நீங்கள் ரீல்ஸுக்கு எப்படி கிளம்புவீங்கன்னு சொல்லி. ஏன்னா ஃபங்க்ஷனுக்குனா அப்படி கிளம்புவீங்க, இப்போ ரீல்ஸுக்கு எப்படி கிளம்புவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காண்டி தான் இப்போ இந்த கெட் ரெடி வித் மீ. போன கெட் ரெடி வித் மீக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஷேர், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் சொல்லி நிறையா கொடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே என்ன வீடியோ வேணும்னு சொல்லி அதிலே கீழே போட்டிங்கன்னா நான் வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக. நீங்கள் போடுற கமெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன்று நான் ஒன்று அப்லோட் பண்ணுவேன். இருங்க, இது கொஞ்சம் காயட்டும். ஏன்னா உடனே போடாதீங்க, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணி போடுங்க. இப்போ வந்து மாய்ஸ்சர் போட்ட பிறகு நீங்கள் வந்து வெளியில் இப்போ வந்து சன்லைட்டில் வந்து நீங்கள் ஷூட் எடுக்க போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயோ வெயிலில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. இல்லைனா இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் எடுக்க போகிறேன், அதனால் வந்து சன்ஸ்க்ரீன் வேண்டாம், ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே அது ரேட்டு ஜாஸ்தி. அதனால் பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்ல, ப்ரைமரு,
கலர் கரெக்டு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து போட்டேனா இதுக்கப்புறம் என்னன்னா இது கொஞ்சம் காயிட்டு கொஞ்சம் நல்லாவே டைம் கொடுங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்ல, ஐயோ டக்கு டக்குன்னு போடணுமே அப்படின்னு அவசரப்பட்டாதீங்க. கொஞ்சம் காயிற வரையும் டைம் கொடுங்க. சும்மாவே நார்மலாகவே நான் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேக்கப் போட்டு ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி. அதே தான் இப்போ நானும் ஒரு 2 மினிட்ஸ். பார்த்தீங்களா, இந்த காயில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே காஞ்சிருச்சா? ஆச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டரோ எதுவுமே கிடையாது. சும்மா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டுப்பேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இல்லை, ஒரு க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பிபி க்ரீம்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு, எனக்கு ஓகேவாக இருக்கிறனால இப்போ வந்து ஃபவுண்டேஷன் ரொம்பவும் போட மாட்டேன், ஃபேஸ் ஃபுல்லாகவும் போட மாட்டேன். இப்போ நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து எதனால் வந்து நான் இப்போ மாய்ஸ்சர் போட்டு டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் போடுறேன் அப்படின்னா, ரீல்ஸ் தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபேஸோ ப்ரைட்டாக இருந்தால் போதும், அது வீட்டுக்குள்ளே தான் எடுக்கிறோம். இப்போ வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி டோனரு, மாய்ஸ்சரு, இது சன்ஸ்க்ரீமு எல்லாமே நம்ம போடலாம். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே தான், அதனால் நான் மாய்ஸ்சர் போட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டுருவேன். ரொம்ப போட மாட்டேன், சும்மா லைட்டாக. ஒரே நிமிஷம். இப்படி வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிஞ்சளவு கையிலே வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டூல்ஸே நீங்கள் வைக்கணும். அது வரை டூல்ஸ்லாம் வைக்காதீங்க. நான் எனக்கு இதாகிறதுக்கு சொல்கிறேன். ஐயோ எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்படி போட்டு இழுக்காதீங்க, உங்களுக்கு இதை நான் வச்சு தான் எடுக்கிறேன். இப்போ வந்து இல்லை நான் வீடியோஸே எதுவுமே எடுக்கலை, ஆனால் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் போடுவீங்களான்னு கேட்டால் போட மாட்டேன். ஜஸ்ட்டு வீடியோவுக்கு மட்டும்தான் வந்து அது லைட்டாக, ரொம்பவும் இல்லை. வெளியிலே போனாலும் சும்மா வெளியில் போகிறேன், ஏதாவது பர்ச்சேசிங்க்கு இல்லை எதுக்கோ போகிறேன் அப்படின்னா வெறும் மாய்ஸ்சர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு போயிடுவேன். அதுக்கு போயிட்டு ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு இருந்தானா நம்ம மூஞ்சி போயிடும். போன வீடியோலே சொன்ன மாதிரி தான், எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருந்தோம்னா மூஞ்சி அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு தான் இந்த மண்டையெல்லாம் கொண்டே போட்டுறணும், டிஸ்டர்ப் பண்ணணும். பார்த்தீங்களா, கலர் கரெக்டரு, அந்த கன்சீலரு, அது இது நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. யூஸ் பண்ணால் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக இருக்கும். இந்த பிம்பிள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக தெரியும், ஆனால் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியும், ஒரு ஏதோ மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி தெரியும். நம்ம கலர் கரெக்டெலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஹெவி மேக்கப்பாக தெரியும். என்னை பொறுத்த உடனே தெரிஞ்சுட்டு போட்டு லைட்டாக தானே தெரியுது. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பவுடர். இது இப்போ இந்த மேக்கப் இது நான் வந்து ரீல்ஸ்க்கு ஷூட் எடுக்கிறதுக்கு நான் எப்படி கிளம்புன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது என்ன பார்த்தீங்கன்னா பவுடர். இப்போ ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் நம்ம போட்டாச்சு, பவுடர் பார்த்தீங்கல்ல. இதுக்கப்புறம் வந்து பவுடர் இது வேறு இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர். அது எப்படி போடணும் நான் போன வாட்டி சொன்னேன். கண்ணுக்கு கீழே ஜஸ்ட்டு டேப், சும்மா லைட்டாக இப்படியே வந்து அப்படியே இப்படியே இருக்குது. வேர்க்கிறனாலேயே ஒன்றும் முடிய மாட்டேங்குது.
பஞ்சே ஈரமாயிடுது, அந்தளவு வெக்கையாக இருக்குது. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் வேர்க்குதான்னு சொல்லுங்க. முடியலைங்க உண்மையாலுமே. ஐயோ, வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம உயிரே போயிட மாட்டிருக்கு. வெயில் சும்மா என்னது இந்த எப்படி சொல்ல, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, அது மாதிரி நல்லா எங்கே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வேர்த்துருச்சு. சரி போ, அப்படியே அடிச்சு விட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப இல்லை, ஏன்னா வந்து வீடியோஸ்க்கு நான் ரொம்ப வந்து பண்ண மாட்டேன். நீங்கள் சில பேர் இதுவே ரொம்ப அப்படி சொல்லலாம். இது வந்து என்னை பொறுத்தளவு ரொம்ப இல்லை. இப்போ இதுவரை புரிஞ்சிச்சா? அப்போ வந்து மாய்ஸ்சர் போட்டோம், ஃபவுண்டேஷன் போட்டோம், காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ தான். நான் ஐப்ரோ என்ன மேக்கப்னாலும் நான் வந்து இப்போ என்னோடய ஐப்ரோ பேலட் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு கைஸ். ரொம்ப மனக்கவலையாக இருக்குது எனக்கு. பார்த்திங்களா, டொப்புன்னு கீழே போட்டு உடஞ்சிருச்சு. வேற ஒருத்தவங்களுக்கு பண்ண போய் நான் கீழே போட்டு உடச்சி எரிஞ்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஐப்ரோ இதில் பார்த்து பண்ண வரலையே. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில் தான் நம்ம பண்ணுறோம், போட்டு கலர்லாம் அடிக்கலை. உங்களுக்கு நேச்சுரலாகவே தெரியும், ஆனால் வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு ஃபில் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் இதுலலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பாக தெரியும் பாருங்க. அப்படிலாம் இல்லாமல் ஃபில் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். இந்த பக்கெட் வந்து இப்படி இருக்கும், இந்த பக்கெட் வந்து இப்படி இருக்கும்ல, இதை வச்சு வந்து ஜஸ்ட்டு இப்படி பண்ணிட்டிங்கன்னா ஃபில் ஆன மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஐப்ரோவும் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இருங்க வரேன். நாளைக்கு எனக்கு எக்ஸாம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ மணி 7. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கலாம் இல்லை, எதுக்கும் படிக்கலாம் போகிறதில்ல. ஆனால் வந்து அரியர் நம்ம பாஸ் ஆகிடும். அதை எப்படின்னு எனக்கு தெரில. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் போடுவோம். இனிமேல் தான் நம்ம வீடியோவே எடுக்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய பவுச், மேக்கப் பவுச். இப்போ பார்த்திங்கன்னா ஐலைனர் ஐலைனர் வேறு மாதிரி யூஸ் இந்த ஸ்மூத் பண்ணுவாங்கள்ல, ஐப்ரோ மேலே வந்து ஸ்மூத்னிங் மாதிரி பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஆனால் கண்ணாடி பார்த்தா தான் எனக்கு வரும். இருங்க. இது ஓகேவா? நம்ம வந்து ஐலைனர் போடல, அதுக்கு பதிலாக ஸ்மூத் மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இந்த ஐப்ரோ பேலட்லேயே இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் இப்படி பண்ணிப்பேன். இது நல்லா தான் இருக்குது. ஓகே. அதே ஐப்ரோ பேலட்டை தொட்டு இப்படி பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எண்டுலேருந்து வாங்க. இப்படிதான் பண்ணணும். அங்கே நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிட்டேன்.
உங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னு தான் சொல்கிறேன். மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் தான் எப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சா என்னோடதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லையா அவங்களத ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே ஹிந்துஸ்தான் காலேஜில் படிக்கும்போது கூட எனக்கு வந்து அப்போ ஃபஸ்ட் இயர் அங்கே ஹிந்துஸ்தான் கோயம்புத்தூர் தெரியும்ல எல்லாத்துக்கும், அங்கே படித்தப்போ கூட எனக்கு வந்து மேக்கப்பு தெரியாது. அங்கே எல்லாம் அப்படி பண்ணுவாங்க ஹாஸ்டலில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், என்னடா இப்படி என்னென்னமோ போடுறாங்களே, நம்மளுக்கு என்னன்னே தெரியலையே அப்படி சொல்லி. அப்போ வந்து எனக்கு ஆனால் சின்ன பிள்ளைலேருந்தே மேக்கப் பண்ணணும்னு ஆசை. அப்போ வந்து நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னடா பண்ணுறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஒன்றுமே தெரியலையே அப்படி சொல்லி. கடைசியில் இப்போ எல்லாம் தெரிஞ்ச பிறகு இவ்வளோ தானாடா, இதுக்காக போய் நான் அப்படியே உட்காந்து ஏங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு தோணுது. இந்த சின்ன விஷயத்துக்காக போய் நான் அவ்வளோ தூரம் உட்காந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் தோணுது. ஏன்னா நான் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட காலேஜ் கெட் ரெடி வித் மீ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து நான் வந்து காலேஜுக்கு எப்படி கெட் ரெடி வித் மீ கிளம்பி போவேன்னு சொல்லி என்னோடய லாஸ்ட்டு வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி வெறும் காம்பேக்ட் பவுடர் இது மட்டும்தான், அப்புறம் ஐலைனர் இந்த மாதிரி வச்சு தான் கிளம்பிடுவேன். இப்போ தான் அந்த சன்ஸ்க்ரீனு மாய்ஸ்சரு ஃபவுண்டேஷனு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னென்னமோ போடுறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. கடைசியில் இப்போ பார்த்தா இவ்வளோ தானாடா அப்படி தோணுது. மேக்கப் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணவே ஓரளவு தெரிஞ்சிச்சு. கடைசியில் என்னட்ட வந்து இப்போ கேட்குறாங்க நிறைய பேர், நீ என்ன யூஸ் பண்ணுற, பரவாயில்ல, நான் எங்களுக்கு சொல்லிக் கொடு, எனக்கு தெரியல, நல்லா இருக்கும் மூஞ்சி அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. ஒன்றும் இல்லை இவ்வளோதான் அப்படி சொல்லி கொடுப்பேன். எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன், இவ்வளோதான். எங்கள் வீட்டில் வரவங்களாம் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது கேட்டாங்கன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு போட்டு விட்டு, இந்த பாருங்க இதுதான் வாங்கணும், இதுக்கடுத்து இதுதான் போகணும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அப்போ யாருமே அப்படியே மறைச்சிலாம் பண்ணாங்க. இதில் என்னத்தை இருக்குது மறைக்கிறதுக்கு அப்படிலாம் யோசிப்பேன், என்ன காரணமோ. இப்போ இந்த மஸ்காரா போட்டால் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். இந்த ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் கொஞ்சம் ஏதோ கொடுத்த மாதிரி நல்லாயிருக்கும். கண்கள் தீரக்கும் இங்கே நீ தூண்டி இவ்வளோ பொறுமையாக கிளம்ப மாட்டேன், ஜஸ்ட் வீடியோ காண்டி தான். அப்புறம் விலாகுக்கு எதுவுமே இல்லாமல் போயிருமே அப்படின்றதுக்காண்டி இவ்வளோ பொறுமையாக கிளம்பிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஸ்பீடாக சாப்பிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்கு புரியணும்ல. போன வீடியோ சொன்னீங்க, அக்கா நீங்கள் பொறுமையாக சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காண்டி தான்.
கேட்கலாம், ஏன் இந்த ஒரே ஷேட் லிப்ஸ்டிக் போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய ஷேடு இருக்குது, பார்க்குறீங்களா? இந்த ஷேடு லிப்ஸ்டிக்லாம் இவ்வளோ ஷேடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். ஐயோ உள்ளக்கு போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது எல்லாமே என்னோட லிப்ஸ்டிக் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் கலர் மாதிரி. இது வந்து இன்சைட்டோட ஷேட் நம்பர் கூட 19 நினைக்கிறேன். இதுதான் போடும், நல்லா இருக்குது. இதே பார்த்திங்கன்னா இந்த கையில் இருப்பேன், அது வந்து லைட்டாக ப்ளஷ்ஷாக லைட்டாக இந்த இடத்துல மட்டும் போட்டுப்பேன், அவ்வளோதான் மேக்கப் ஃபினிஷ். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை, ரீல்ஸ்க்கெலாம் அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் தான். இருங்க கொஞ்சம் சிக் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஹேர் வந்து சிக் எடுத்து சும்மா அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து சும்மா ஒரு வீடியோஸ்க்கு மட்டும் இப்படியே போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி. உங்களுக்கு வந்து இந்த விலாக் பிடிச்சிருச்சு, இந்த விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது இப்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஹெவி மேக்கப்பாக இருக்காது, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் நான் அதிலே சொல்லிட்டு எப்படி போகணுன்றது உங்களுக்கே தெரியும். சுத்தமாக மேக்கப் பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாமல் இருப்பாங்களே, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 1-2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி இது மட்டும் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, ஹெவி மேக்கப் போடுறவங்க, ப்ரைடல்லு இல்லை வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் என்ன இதெல்லாம் போய் வ்ளாக் எடுத்து போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வந்து சுத்தமாக நானும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து தேடி இருக்கேன் இந்த மாதிரி சிம்பிள் மேக்கப். ஆனால் ஃபவுண்டேஷன் போடணும், இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வந்து இருங்க நிமிஷம். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட சவுண்டு இவ்வளோ சவுண்டு கேட்குது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஓட்டு கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க. அதை வீடியோ கட் பண்ணிட்டு போயிட்டேன். சரி அதான் இந்த மாதிரி வந்து சொல்லலாம், என்ன இப்படிலாம் வீடியோ போடுறீங்க, இதெல்லாம் போய் ஒரு விலாகா அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன மாதிரி உள்ளவங்களுக்காண்டி நான் என்னென்னலாம் லைஃப்பில் வந்து ஐயோ இது இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நான் வந்து ஐயோ அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிலாம் ஏங்கியிருக்கணும், ஃபீல் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் வந்து நான் ஒரு வ்ளாகாக சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து என்ன அப்போது நான் 2 இயர்ஸுக்கு முன்னாடி எனக்கு வந்து அது வந்து பெரிய விஷயம். அப்பா நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுடா எப்படி போடுறதுன்னு சொல்லி, ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி போடுறது, ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி என்ன ஃபஸ்ட்டு போடணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுடா. இந்த சின்ன ப்ராடக்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மி தான். இதை நீங்கள் வாங்கி வச்சிட்டாலே இந்த அளவு நம்ம மேக்கப் போட்டு வெளில போனாலே நம்ம போதும் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து எதுவுமே ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் எந்த கமெண்டோ எதுவும் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அவங்கவுங்களுக்கு இப்போ நானே வீடியோ போடுறேன்னா எனக்கு தெரியும் எதனால நம்ம வீடியோ போடுறோம். சரி வந்து ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான், யாரும் மனசு கஷ்டப்படணும் இல்லை இவங்க இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லி நம்ம வீடியோ போடுறதில்ல. ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா வந்து நம்மளோட மெமரிஸ் வந்து இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து கம்பல்லாம் இல்லை யாரும். அவ்வளோதான், எங்கேயோ போய் எப்படியோ டாபிக் போயிடுச்சு. சரி, இந்த vlog உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். எனக்கு ஹேர் கட் பற்றி சுத்தமாக எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் லேயர் கட் மட்டும் தெரியும். லேயர் கட் நிறைய பேர் வீடியோஸில் பார்க்குறேன்ல, லேயர் கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஹேர் கட் பற்றி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் ரொம்ப இதாக இருக்குது, இதை வச்சுட்டு என்னால் இது பண்ண முடியல. அதனால் இந்த மாதிரி என்ன ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா ஹேர் கட் vlog தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நானே எங்கள் வீட்டில் அப்படியே கேட்டு பர்மிஷன் இப்போதான் இப்போதான் ஒரு 2 days வந்து சரிங்கம்மா செப்போ தொலை என்னமோ பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டாங்க. அப்பா இது சொன்னதே போதுண்டா அப்படி சொல்லி நெக்ஸ்ட் vlog வந்து ஹேர் கட் vlog தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லி கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக எனக்கு அறிவே இல்லைங்க, எனக்கு என்ன மாதிரி பண்ணுறது எதுன்னே தெரியல. ஆனால் ஏதாவது பண்ணலான் இருக்கேன். சரி அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இப்போது வீடியோ போடுவேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னை வந்து சாரியில் பார்த்துருப்பீங்க, சுடிதாரில் பார்த்துருப்பீங்க, நைட்டியில் பார்த்துருப்பீங்க, ஃப்ராகில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு இன்னும் முடி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்து ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆகும். இப்போ வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.